4வது வசனம் தானமா வாசி. தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சதுன்னா சொல்லி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு என்ன ஆராதனை நடக்கும் இந்த கதையில பார்க்கக்கூடாது. வேற ஆராதனைக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? என்ன சாப்பிட போறீங்க? எத்தனை மணிக்கு சாப்பிட போறீங்க? எத்தனை மணிக்கு கை கழுவி ஏதாவது தெரியுமா நமக்கு? அதனால வசனம் என்ன சொல்லுதுன்னா நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? அந்த சாம்பிராணி போடுறது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சாம்பிராணி போடுறது. ஏன்னா எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி இது அப்படியே ஒரு நல்ல ஏன்னா மாவு ஸ்மெல்லு பக்திக்காக இல்லை, அது எனக்கு ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்தி கொடுக்கறது சாம்பிராணி போடுறதுல நாங்க இந்த விக்கிரகங்களுக்கு செய்யற மாதிரி அல்ல, எனக்கு அது பிடிக்கும். அதனால நான் என்ன செய்யறேன் ஃபுல்லா ஃபேன் வச்சு அதெல்லாம் போட்டு பார்த்தா அட்டகாசமா கும்பல் போட்டுருது. கதவை திறந்து 2 நிமிஷம் அந்த புகை எங்க போகணும்னு தெரியாது. எனக்கு அப்படியே எரிச்சலா வரும். கொஞ்ச நேரம் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல போட்ட இந்த ஃபேனை போட்ட ஒரு புஷ்னு கலையாது ஒரே செகண்ட்ல. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குதான்? புகைய போல இருக்குதான். இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன செய்யறது? கொஞ்ச நேரத்துல இருக்கிறது இல்ல. நீங்க இப்ப வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு தெரியுமா? நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கணுமா? ஆண்டவருக்கு நாங்கள் இதே வார்த்தையை தான் அந்த பணம் கொடுக்க வந்தவர்கிட்ட ஆண்டவர் திரும்ப நீ பேச வச்சுக்கிட்டே இருந்தார். இவர் நீ டைம் சொல்லாத, ஏன்னா உன்னால அந்த டைம் என்ன செய்ய முடியல, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல. அதனால அவரு முதல்ல ஒரு டைம் கேட்டார், 29ஆம் தேதி கண்டிப்பா 29ஆம் தேதி முடிஞ்சிருமான்னு கேட்டு நான் அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வந்துடுறேன் அப்படின்னா அந்த நாள் வர முடியல. அவன் ஒரு டைம் போன் பண்ணி கேட்டான். அந்த டைம்னால அவனால என்ன செய்ய முடியல, வர முடியல. நான் இந்த காரியத்தை ஆராயிறேன். ஆண்டவரை இவன்கிட்ட போராடணுமா, இவன் எந்த மாதிரி காரியத்துல இருக்குது, இது என்ன ஏதுன்னு எங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஞானத்துல வெளிப்பட மாட்டேங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குன்னா அவனை பார்த்து ஏன் அவன் செய்யல, ஏன் அவன் பண்ண முடியல அப்படி யோசிக்கிறத விட அவன்கிட்ட இருந்து அந்த அப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் என் வாழ்க்கையில என்னத்தை நான் என்ன செய்யணும், கத்துக்கணும். எந்த ஒரு காரியத்தை குறிச்சு நாளை தினத்தை குறிச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. நாளைக்கு நான் அதை செஞ்சிருவேன், அதை பண்ணிடுவேன், அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன் அப்படி இருக்கும் அந்த வார்த்தை நம்ம வாயில என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மாறாக ஆண்டவருக்கு சித்தமானால், நான் சொல்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும், கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று இந்த காரியங்கள் எல்லாம் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன காரியம் எதுக்காக, எதற்காகன்னா அல்லாஹ்வுக்கு சித்தமானா, அல்லாஹ்வுக்கு விருப்பமா இருந்தா. அப்ப ஒரு மனுஷனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா கடவுளுக்கு சித்தமானா, கர்த்தருக்கு சித்தமானா நாங்களும் உயிரோடு இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். மேடம், பிரதர், சிஸ்டர், சகோதரா, சகோதரி, அண்ணா, அக்கா, அம்மா, அப்பா, குட்டி தம்பி எல்லாருக்கும் சொல்ற காரியம் ஒரே ஒரு காரியம்னா உன்னுடைய மேன்மையை பாராட்டல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் எதை குறித்து என்ன செய்யறேன், யாரை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஒரு காரியத்தை நம்ம சொல்றது பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு அறிவீனமான காரியங்கள்ல இதுதான் அப்படின்னு நான் அவங்களை அடுத்த வாரத்தை பேச மாட்டேன். நான் பழகின வரைக்கும் நான் முதல்ல போறேன், அது கிடையாது வாக்குவாதம் பண்ணுவேன். இப்ப அழகா தெரிஞ்சிடும் இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட், இவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது வேஸ்ட். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாங்க வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்ல, நன்மையான நீதியான காரியங்களோடு இது அப்படிப்பட்டது கிடையாது, நான் சொல்றதுதான் சரி. என்னுடைய மேன்மை பாராட்டல் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா உங்கள் வீம்புகளில் நீங்க என்ன செய்றீங்க, யார் யாரெல்லாம் இங்க வீம்புல மேன்மை பாராட்டுறீங்க உங்களை நீங்களே ஆராய்ச்சி பாருங்க. நான் தான் கை தூக்கவெல்லாம் வேண்டாம், நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு எத்தனை பேருக்குள்ள வார்த்தை, அந்த வார்த்தை உங்க இருதயத்துல தோன்றிருக்கு, இல்லை உங்க வாயில வந்திருக்கு.
நான் நிறைய பேர்ல பேசும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க, கொஞ்சம் நிதானமா பேசுங்கன்னு சொல்லுவேன் நான். ஆனா அந்த ஒரு பொறுமையும் அந்த ஒரு பக்குவமும் நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறேன் அப்படின்னா நான் அல்ல, கிறிஸ்து எனக்காக ஏதாவது ஒண்ணு என்ன செய்வாரு, செய்வார். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் அவரை மேன்மை பாராட்டுகிறோம், கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அப்ப என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதா இருக்க வேண்டிய, அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்ப நான் இருக்கிற சண்டை போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, புருஷன் முன்னாடி சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பிரச்சனை. நான் சொல்றது சரி, நீ என்ன மனுஷன், கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா, நீ என்ன ஜோம் கடைசி எங்க ஓதிக்கலாம் தெரியுமா, உண்மையில ஆண்டவர் எப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டாரோ, யாருக்கு அறிவு யாரு கம்மி, இப்ப ஆண்டவர் கம்மி ஆயிடுது. இப்ப நீ எல்லாம் உருப்பிடுவியா, உனக்கெல்லாம் என்ன, நீ ரொம்ப கஷ்டம், உன்னை வச்சு என்ன செய்ய முடியாது, குழப்பத்தனா. ஆண்டவருக்கு அந்த கவலை இல்ல. ஆண்டவர் எவனையும் என்ன செஞ்சிடாரு, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும், நம்ம கூட இருக்கிற மனுஷனுக்கு நம்மளை குறிச்சு சொல்ற வார்த்தை இல்ல, அவனை குறிச்சு நம்ம சொல்ற வார்த்தை இல்ல, இவன் நம்ம என்ன செய்ய போறோம், எங்கேயும் யாரை குறிச்சு நம்ம அந்த வார்த்தை என்ன செய்யவே கூடாது. அவன் உருப்படுவான், அவன் உருப்பட மாட்டான். நம்ம யாரை குறிச்சு நியாயம் இருக்கவே கூடாது. அவன் நிலைநிறுத்த அவனை நிலைநிறுத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால இன்னொருத்த அப்படி இருக்கிறான்றதுக்காக கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவரை பின்பற்றுவர்களாகிய நானும் நீங்களும் எனக்கு எதிராக நின்று ஒருத்தர் துன்மார்க்கமா பேசுறான்றதுக்காக நான் துன்மார்க்கமா நான் என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அவன் அப்படி பேசுறான், அதனால நான் என்ன செய்யறேன், இப்ப என்கிட்ட சில வார்த்தைகள் கோபத்துல வந்துருது, அதுக்காக நான் ரொம்ப மனசாவுக்குறேன், ஆண்டவரே இந்த வார்த்தை என்கிட்ட இருந்து இப்போ நீக்க முடியும் செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு தகுதி கொடுத்துருக்கீங்க, எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த பொறுப்புல இருந்துட்டு இந்த தகுதியில இருந்து நான் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யக்கூடாது. எனக்கு ஒருத்தர் வந்து புத்தி சொல்வதற்கு முன்பதாகவே நான் என்ன இடம் ஆண்டவர் எனக்கு என்னோட இருந்துச்சு என்ன செய்யறாரு, பேசுற, நீ இதை செய்யாத, இது செய் அப்படின்ற ஆண்டவர் என்ன செய்யறாரு. ஆனா ஆண்டவர் பேசியும் இல்ல, அவன் சும்மா இதுக்குத்தான் நான் சொல்றது அப்படின்னு நான் தான் சொன்னேன்ல, கிடையாது, அப்படி கிடையாது. நான் சொல்லி நடக்க போறது எதுவுமே, நான் சொல்லி மாற போறது எதுவுமே, ஆனா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நான் பேசும் பொழுது அவரை சார்ந்து பேசணும்னா அது நடக்கும். நான் நிற்கும் பொழுது ஆண்டவரே இதை செய்யாம நான் காத்திருக்கிறேன், உங்களை சார்ந்து நான் செய்யாம இருக்கிறேன்னா அது என்ன செய்வாரு, நம்ம இருதயத்துல அவருடைய வார்த்தைகளை தியானம் செய்து எப்பொழுதுமே அவருடைய காரியங்களையே சிந்தித்து அவர் என்ன செய்ய விரும்புவார், அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நம்ம இப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களா இருந்தோம்னா நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்பங்க இருதயத்துல கர்த்தரை பரிசுத்தம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி எப்பொழுதுமே அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ, அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதுலதான் நமக்கு திருப்பி வருமே ஒழிய நம்ம சுயமா நடக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் உண்டாகும். இந்த காரியத்தை நான் செய்யலாமா, செய்யக்கூடாதா, கர்த்தருக்கு இது பிரியமா, பிரியம் இல்லையா, ஆண்டவருக்கு போக சொல்றாரா, வேண்டாம்னு சொல்றாரா, ஆண்டவர் நீ அமர்ந்திருக்க சொல்றாரா, புரிதமா செய்ய சொல்றாரா, ஆண்டவர் நீ தூங்க சொல்றாரா, அதிகாலையில் எந்திரிக்க சொல்றாரா. எப்ப தெரியுமா, ஆண்டவர் சார்ந்து. ஆண்டவர் சார்ந்துன்றது என்னது, என்னைய திருப்திப்படுத்துறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம் ஒண்ணு இருக்குது. எப்படிங்க, உனக்கு எப்ப முடியுதோ நீ அப்ப கடவுளை தேடுறது, கடவுளுடைய வாழ்க்கையில கடவுளை எப்ப தேட சொல்லி இருக்கிறாரோ அப்பதான் கடவுள் நம்ம என்ன செய்யணும். அதிகாலையில் நீ தேடுகிறவன், அதுக்காக மதியம் தேடக்கூடாத தேடு, ஆனா அதிகாலையில் தேடிட்டு என்ன செய்ய, தேடு. அதிகாலையில் தேட சாயங்காலம் ஜெபம் கூடாது, ஜெபம் பண்ணு, ஆனா முதல்ல என்ன செய்ய, அதிகாலையில தேடு, கர்த்தரை தேடு. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் பேசுற காரியம் தான் சரின்ற எண்ணம் தயவு செய்து நம்ம யாருக்குள்ளயும் என்ன வந்துடக்கூடாது, இருக்கவே கூடாது. நான் சொல்றது ஒருவேளை தப்பா இருந்திருக்கலாம், அந்த ஆப்ஷனல் மைண்ட்லயே தான் இருக்கணும். நான் ஒருவேளை தப்பா என்ன செஞ்சிருப்பேன், பேசியிருப்பேன், ஆமா நான் தப்பே செய்யல, நான் தப்பே பண்ணல, நான் 100% சரி அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வாயில என்ன சொல்லிட்டு கூடாது. நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருப்பேன், ஏன்னா நான் அற்ப மனுஷன், புகையை போல வருவேன், புகையை போல. நேற்று இந்த லோன் எடுக்கிறதுக்கு அன்றைய சமூகத்துல இருந்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட கேட்டாரு, நான் இதை எடுத்துறேன், எவ்வளவு, 1000 ரூபாய், 1000 ரூபாய் கம்மி பண்ணு, 900 ரூபாய் தரேன், சரி எடுத்து 2 தடவை வரும், வேண்டாம் 2 தடவை அவங்கள்ட்ட சொல்லிடலாம், நீ 1 நடையில எடுக்க முடியும்னா அடி சார், நான் எத்தனை நடைனாலும் எடுத்துறேன், நீங்க 1 நடை காசு கொடுங்க. அந்த வாயை திறந்து சொன்ன மனுஷன் காலையில வந்து லோடு பார்த்து எடுத்துட்டு இன்னொரு கான்ட்ராக்டரோட வராது, என்ன தெரியுமா சொல்றான், இன்னொரு லோடு ஆகும் அப்படின்னா. எப்ப நைட்டு நீ என்ன சொன்ன, எத்தனை நாடாக ஆனாலும் 1 நடைக்கு நீங்க என்ன செய்யுங்க, காசு கொடுங்கன்னு சொன்ன. ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்றாரு,
நான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உங்கள்ட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச விரும்பல. ஏன்னா சொன்னது யாரு, கேட்டது யாரு? நான் கேட்டது உண்மைன்றது எனக்கு தெரியும். ஆனா அவன் பேசுனது பொய்ன்றது இதாவே இவர்களுக்கு ஏன்னா தாங்கள் செய்கிறது இல்லை என்று அவன் எதிர பெருமை பாருன்னா தெரியுமா? தான் செஞ்சதுல அப்படி நான் சொல்லவே, ஆனா ஒருவேளை சொல்லிருக்கலாமோ, சரி என்ன பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க, அந்த வார்த்தை அவன் பேசவே இல்லை. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்? அப்பதான் நான் நினைச்சேன், மனுஷனுடைய வார்த்தை புகை போல என்ன செய்யுது? அப்ப புகை போல என்ன செஞ்சிடலாம்? அவன் வீம்புல பெருமை பாராட்டான். நம்ம அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நம்ம நியாயத்தின் நீதியை நேர்மையை என்ன செய்யக்கூடாது? உண்மையும் அப்ப அவன்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பார். உலக மனுஷன்கிட்ட ஒரு நீதி நியாயத்தை உண்மையை நம்மளால எதிர்பார்த்து அவன் செய்யலன்னா நமக்கு எவ்வளவு அங்கலாய்ப்பா இருக்குது. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்றது உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரை பின்பற்றுகிற நமக்குள்ள நான் என்னுடைய பிள்ளைக்கு, நான் என்னுடைய தகப்பனுக்கு, நான் என்னுடைய மனைவிக்கு, நான் என்னுடைய புருஷனுக்கு, கணவனுக்கு என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும் தெரியுமா? அளந்து பேசுகிறவனாக இருக்கணும். தூக்கி திரிகிறவனா இருக்க, அதாவது சொல்லுவாங்க, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதன் என்ன செய்யறானா? என்னுடைய வார்த்தை சொல்லுது. கோல் சொல்லி இங்க இருக்கிறது அங்க போய் அங்க இருக்கிறது இங்க வந்து சொல்றவன்கிட்ட பேசணும்னா உயிருக்கு உயிரா இருக்கிற நண்பர்கள் கூட என்ன செஞ்சிடறான்? பிரிச்சிடறான். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது முதல்ல. அதனாலதான் நம்ம யாருகிட்ட பேசினாலும் சரி, அவன்கிட்ட பேசுற வார்த்தைகள் சரியில்லைன்னா அந்த மனுஷனுடைய டோட்டலா அவனை கண்டுபிடிச்சிடலாம் எப்படிப்பட்டவன், யாரு, என்ன. சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த புறணை பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அப்படி, இது அப்படி, அங்க நடக்குது, இங்க நடக்குது, அங்க நிறைய சேர்த்து சொல்றேன். ஒரு விழுதத்தை நீங்க கடைபிடித்து கொண்டு இருக்கிறீங்க. எதை குறிச்சு, யாரை குறிச்சு, எந்த வார்த்தையும் பேசுறதுக்கு நமக்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது. அவன் விழுந்தாலும் அவன் பதில் சொல்ல ஒருத்தர், அவன் கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். உன் கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருது. நீ என்ன சரி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் ஒன்று இருக்குது. அது கடவுள் பார்த்துக்குவாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது? என் குடும்பத்துல எந்த பிரச்சனை, அவன் குடும்பத்துல எந்த பிரச்சனை, இது கிறிஸ்தவர்கள் இல்ல புறஜாதிகள் எல்லாருக்குமே இந்த சுவாப பழக்கம் வருகிறது. நான் தயவு கொண்டு கூட சொல்றேன், நம்ம குடும்பங்களுக்குள்ள, நம்மளுடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா யாராவது என்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ணா முதல்ல அடிச்சு கொடுங்க. முதல்ல எல்லாரும் தெரியும், குழந்தைங்க வந்து யாராவது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா இவன் நிறைய தடவை வாங்கிக்கிறான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண என்ன செஞ்சிடும் போட்டு யாரை பத்தி என்ன செய்யாது, மன்னிச்சு பழகு, அவனை கத்துக்கொடு. சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம ஒழுக்கத்தை என்ன செய்யணும், சொல்லித்தரவங்களா இருக்கணும். அதுக்கு கீழ் வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாதரா ஆண்டோடைய பார்வையில நீ உன்னை குறிச்சு மேன்மை பாராட்டு இருக்கிற ஒன்னா ஒரு காரியத்தை குறிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிற, அப்படித்தான் அப்படி வைராக்கியத்திலே இருக்கிறது. இப்ப ஒரு சண்டை நடக்குது சரியா, இப்ப 9:30 ஒரு சண்டை நடக்குது. 9:30 9:45 வரைக்கும் அந்த கோவம் இருக்கலாம், 10 மணி வரைக்கும் அந்த கோவம் இருக்கலாம். 10:15 அந்த கோவம் என்ன செஞ்ச நம்மளுக்கு இருந்து போயிடணும். அந்த கோபத்திலையும் விடிய விடிய இருக்கிறது ரொம்ப தவறு. நீ கோவப்படலாம், ஆனா பாவம் செய்யக்கூடாது. வேதம் எதுக்கு அது அனுமதி கொடுத்து தெரியுமா? நீங்க கோபப்பட்டாலும் அப்ப நீ கோபப்படலாம், அந்த கோபத்துல வைராக்கியம் பண்ணிடலாம். விடிய விடிய அதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் இருதயம் பலவீனம் ஆயிட்டு இருக்குது, உன் சரீரத்துல ஒரு பலவீனம் வந்துட்டு இருக்குது. அது நமக்கு என்ன செய்யறது இல்ல, போய் சமாதானத்தோட தூங்கு. இன்னைக்கு காலையில சசிபுதல் போன் பண்ணார், சாயங்காலம் மதியம் போன் பண்ணீங்க, எனக்கு போன் பண்ணி. அப்ப போன் பண்ண உடனே அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில பதில் சொன்னேன், சமாதானம் அப்படி. அவருக்கு என்னென்ன கேள்வினா, அம்மாவுக்கு என்னாச்சு, அங்க வந்தவங்க என்னாச்சு, போயிட்டாங்களா, பிரச்சனை முடிஞ்சுச்சா, எல்லா கேள்வியும் கேட்க விரும்புனீங்க அதுதானே. அப்ப அவர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இன்னொருத்தான் நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க போன் பண்ணி என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உடனே சொல்ல ஆண்டவர், அந்த புள்ள கன்சீவா வந்திருக்குது, நீ சொல்ல வந்த காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சொல்லவே இல்லை அந்த புள்ள வாயை திறந்து. எத்தனையோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? அதுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்த உடனே என்ன காரியமா வந்திருக்காங்கன்றத என்ன செய்யறாரு, தெரியப்படுத்துறாரு நமக்கு. அது என்ன தெரியுமா பெரிய விஷயம்? அக்காவுடைய குடும்பம் ஒரு பெரிய சொந்த பந்தம். இது வேற யூடியூப்ல போயிடும். ஆமா அப்ப என் இருதயத்தின் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? என்னை சார்ந்ததாகவே இருக்குது, அப்படியே கடவுளை சார்ந்ததாக இல்ல. அப்புறம் எப்படி நான் பிதாவுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும்? பிதாவின் சித்தத்தை எப்ப தெரியுமா செய்ய முடியும்? நெருக்கத்துல ஆண்டவர் அழகா பேசுவார் நம்மளோட. நெருக்கத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தே
நெருக்கத்திலே உன்னை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தே திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குவதே திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குவதே உன் பாதம் பணிவேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா அந்த நட்பு எப்பயுமே ஆண்டவருடைய அன்பு இருதயத்தை உள்ளத பொங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மனுஷன் என்ன செய்வான்? மனுஷன் திடீர்னு போயிருக்குவான், திடீர்னு அண்ணே எல்லாம் நீங்க தான், திடீர்னு எங்க தெரியுமா போட்டு போயிடுவான், எங்கப்பா என்னெல்லாம் நினைச்சுக்கல, திடீர்னு யோசிப்பா சசி நீங்க போன் பண்ணவே இல்லை, காலேஜ் சாயங்காலம் என்னாச்சு, ஏன் திடீர்னு ஏன் சாப்பிட வரல, இப்படி மாற்றங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வாழ்க்கையில. நேற்றும் இன்றும் மாறாதவர் அவர், மாறாதவர், மாறிடா மானேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே. அந்த அன்பை எங்க வெளிப்பட்டுச்சு? கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. எங்க அவருடைய அன்பு வெளிப்படுது? துன்பத்தின் நேரத்தில் அவருடைய அன்பு வெளிப்படுது. அவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த அன்புல அந்த வேதனையில கூட ஆண்டவரே இவர்களுக்கு என்ன செய்யுங்க, நானும் நீங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போதும். நேற்று நடந்துச்சு, ஒரு சகோதரர் இருக்கிறாரு இங்க, இது யூடியூப்ல போகும், ஜென்ரலா பேசுறேன், ஜென்ரலா தான் பேசுறேன். அம்மா அம்மா அத்தை 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 என் வீட்டுக்கு வந்துடுறாங்க, நான் போறேன்னு போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல உண்மையாலுமே என்ன தெரியுமா, அவன் உட்காந்துருக்கான், கீழே உட்காந்துருக்கான், படிக்கிறேன், நான் மேல் படிக்கல உட்காந்துருக்கேன், அங்க பாக்குறேன், நான் தூங்கணும் தாங்க, நான் தூங்கணும் தாங்க. நான் ஏன் தெரியுமா தூக்கம் எப்ப தெரியுமா தாக்க முடியாத சொல்ல முடியாத விசனமா இருக்கிறப்ப என்ன செய்யணும், உடனே கீழே உட்காந்துருக்காங்க, சகோதரர் மேல தினகரன் பக்கத்துல உட்காந்துருக்காரு, பிள்ளைங்க எங்க இருக்குது யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. வெளியில 2 கார் வீட்டுக்கு நேரா நின்று லைட் போட்டு என்ன செஞ்சுருக்கான். எப்படி இருக்கு தெரியுமா அந்த சூழ்நிலை? அடுத்தது என்ன நடக்கும்? மனுஷன் அவனுடைய பிரச்சனை. ஆனா அப்பதான் சாயங்காலம் சொல்றே, உனக்கு என்ன, உனக்கு அம்மாவுக்கு யாருல பார்ப்பேன், எனக்கு தான் பார்ப்பேன் சொல்லிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாவது பண்ண. ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருந்தா தெரியுமா? எவ்வளவு மேன்மையான காரியங்களை பாத்தீங்கன்னா சர்ச்சை கொண்டு வந்தார். அம்மா இங்க கொண்டு வந்து பிரச்சனை முடிஞ்சு போற வரைக்கும் அவங்களை விடவே இல்லை. இங்க திருப்தியா அவங்கள ஒரு தோசை சாப்பிட வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கொண்டு போய் வீட்டுல சேஃப்டியா இறக்கி கமாண்ட் எல்லாமே இருக்கு. கதவு தர ஓபன் டோர், க்ளோஸ் டோர், லாக் டோர், டோன்ட் ஓபன், புட் லைட் ஆன் லைட், ஸ்விட்ச் ஆன் லைட். என்ன தெரியுமா, இங்க இருந்து கமாண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். வெளியே வந்தாத என்ன செய்ய, வெளியே பாரு யார் இருக்காங்க. செல்போன் இல்லைன்னா நேற்று இந்த சம்பவம் யாரோ ஒரு செல்போன் கண்டுபிடிச்சு நம்ம ஆபத்தை எப்படி பாதுகாத்து. ரொம்ப நல்ல ஒரு தேவன் பாருங்க. அப்ப என்னுடைய இக்கட்டான நேரத்துல மனுஷர்கள் மத்தியில என்னுடைய அன்பைத்தான் நான் வெளிப்படுத்தணுமே ஒழிய மாறாக என் கோபத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாது. எஸ்தருடைய ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கீங்க, இன்னொரு முகத்தை நான் மட்டும் தான் பார்க்கிறேன். நீங்க பாத்தீங்களா? பார்த்திருப்பீங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது, நான் சொல்றதுனால கஷ்டம் என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, என்ன அவ்வளவு ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் எஸ்தர். யார்ட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் எஸ்தரை குறிச்சு பெருமையா பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு ரியாக்ஷனை பார்க்கும்போது என்ன தெரியுமா இருந்தது, அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயம் நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பெரிய தூரம் கிடைச்சது, சின்ன காரியம். அதனாலதான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றாரு, தினமாக பார்த்து சாட்சியா வைக்கல. ஆண்டவருக்கு ஒரு கல்லு மண்ணு மரத்தை பார்த்து சொல்லல, அவன் நம்மளை பார்த்து சொல்றாங்க, நான் தேவன்னா அதுக்கு நீதான சாட்சி இல்லை.
அப்ப நான் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையில சிறுமைப்பட்டவனுமே சிந்தையுள்ளவன் பாக்கியவன், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன செய்வாரு. நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, சிறுமை அப்படின்னா என்னன்னா, எந்த நேரத்துல யாருக்கு வேணாலும் சிறுமை வரலாம். அப்படிப்பட்டவர்கள் மேல நான் என்ன உடையவனா இருக்கணும்னா, சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். அப்ப ஏன் தூக்கம், நான் சேஃப்டியா இருக்கணும், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நான் அவங்களுக்கு தானே பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லிட்டாருன்னா, இத போய் செய்யற ஆண்டவர் நமக்கு கமாண்ட் கொடுத்து கொடுப்பாரு. கர்த்தர் எப்படி செய்வாரு, என்ன கொண்டு உங்களை கொண்டு தானே அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். பரலோகத்துல அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல யாரை கொண்டு செய்வார். தூதர்கள் ரக்கையில பறந்துட்டு வருவாங்களா? யார் வருவா? நானும் நீங்களும் தான் தூதர்கள். கர்த்தருடைய வார்த்தை யாரு சுமக்கிறாங்களோ அவங்கதான் யாரு போயிடணும். என்ன தலையே நிக்கிறான்னு சொல்லி என்ன செய்யலாம், நிக்கணும், வைராக்கியமா நிக்கணும். இது மாம்சத்தோட ரத்தத்தோட எனக்கு என்ன இல்ல, ஆவியோடும் துறைத்தனோடும் எனக்கு இந்த பிரபஞ்சத்தை லோகாதிபதி வானமண்டல கிரியை செய்யற பொல்லாத எனக்கு அப்படி எனக்குள்ள எப்படி இருக்கணும்னா, ஸ்பிரிட்ல நான் வேலை செய்யணும். ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தனை. நல்லா தெரியுமா, ஆண்டவரால காப்பாற்ற முடியலன்னு பாதி விட்டு போயிடுவாரா? என்னால முடியல அப்படின்னு விட்டு போயிடுவாரா? எந்த ஆழத்துல இறங்கி ஆண்டவர் எங்க முடியும் காப்பாற்றுவார். எந்த இடத்துல வேணாலும் இறங்கி என்ன செய்வாரு. அப்படி ஆண்டவர் விட்டு போறப்ப அவருடைய பிள்ளை நான் பாதியில ஒரு காரியம் முடியலன்னு விட்டு வர முடியுமா? விடவே கூடாது யாரையுமே. நம்ம யாரையுமே நான் சொன்னதை செய்ய வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் இல்லை. என்ன நீ வசனத்தை பூரா என்ன தெரியுமா செஞ்சுக்கிறீங்க, எனக்கு எனக்கு ஆண்டவரே என்னை விட்டு நீங்க விலக மாட்டீங்களா, என்னை விட்டு கைவிட மாட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கல. இந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் நிலைக்கு சொல்லியிருக்க கூடாது? அப்ப இதை மேல ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாருன்னா, ஆண்டவர் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் லிராய அந்த வசனத்தோட அவனை பாதுகாப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையான்னு தெரியல. ஆண்டவர் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு நான் எந்த விதத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, இடத்துல இருக்கக்கூடாது. அவன் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அற்று போகும்படி என்னுடைய செய்கைகள் இருக்கக்கூடாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் தேவனை நம்பிட்டு இருக்கிறான் அப்படின்னா, நீங்க ஆண்டவரை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு உங்களுக்குமான உறவு என் மூலமா வலுப்பெறணுமே ஒழிய என்னால் அது டேமேஜ் ஆகி கீழே அழுந்து வந்துடக்கூடாது. அப்ப நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரவும் உன்னை விட்டு. அப்ப ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை உங்களை கொண்டு ஆண்டவர் பாதுகாப்பார். நீங்களே அந்த நிருபம், நீங்களே கர்த்தருடைய வார்த்தை, நீங்களே அவருக்கு சாட்சி. அப்ப ஒருத்தன் ஏதாவது தொந்தரவு பண்றான் அப்படின்னா வசனத்தை வச்சு அவனை மன்னிச்சிடணும். என்னால மன்னிக்க முடியல, ஆனா வசனம் சொல்லுது அவன் என்ன செய்ய, மன்னிச்சிரு, அவனுக்கு இறங்கு, அவனுக்கு கொடு. வசனத்தை தான் பாக்கணுமே ஒழிய இவன் சரியில்லை, இவன் எங்க உருப்படவா வரான். வசனம் சொல்லிருக்கு, அவனுக்கு என்ன செய்ய. கீழே அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். எது பாவமா? நன்மை செய்ய உனக்கு நன்மை செய்ய நீ அறிஞ்சிருந்தோம், அந்த நன்மையை நீ செய்யாம போனீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது உனக்கு அது பாவம். உனக்கு அது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனங்களே. அப்ப பாவம்ன்றது தெரியுமா? என் கண்ணால என் கையால என் சரீரத்தால செய்யறது மாத்திரமல்ல, உனக்கு நன்மை செய்ய நீ அறிந்தவனா இருந்தோம் அதை செய்யாமல் போனா அது உனக்கு என்னவா இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த பூமியில எப்பயும் அவர் நன்மை செய்து சுற்றி திரிந்தார், நன்மை தான் செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும். அப்ப நம்ம எதுல வைராக்கியம் பாராட்டு இருக்க கூடாது. இப்ப அம்மாவுக்கும் ஒரு காரியம், இன்னைக்கு ஒருத்தன் ஏமாத்திட்டான், அவன் தான் ஏமாத்தினான், ஆண்டவர் நம்மளை ஏமாத்தல. அதனால நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாத்தக்கூடாதுன்றது இல்ல, அவனை கணக்கு போட்டு இன்னொரு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நன்மை செய்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்ற வரைக்கும் செய்ய சொன்னாலும் என்ன செஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட ஆண்டவர் நான் நீங்களும் வணங்குறோம் ஆராதிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசி. எப்படிப்பட்ட மனிதர்கள் முன்னாடி நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8
1வது வசனம் 2வது வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். இப்ப கடைசி நாளா கொடிய காலம், ரெண்டு காரியம் இருக்குதுல்ல. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் அப்படின்னு இருக்கு. சரியா? இந்த கொடிய காலத்தை, அதாவது கடைசி நாள நம்ம எதை வச்சு அறிஞ்சுக்கணும்னா கொடிய காலங்களை வச்சு. எப்படி கொடிய காலங்களை அறிஞ்சு கொள்ள முடியும்? அதாவது ரெண்டு காரியம் நல்லா புரிஞ்சுக்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். இப்ப கடைசி நாளா எப்ப இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா கொடிய காலங்கள்ன்றது நம்ம எதை வச்சு அறிஞ்சுக்கணும்னு அதுக்கு கீழே இருக்கிற வாசகம் சொல்லி வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். ஹலோ, மனுஷன் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். தேவன் நமக்குள்ள படைக்கும் பொழுது என்ன தெரியுமா வச்சுட்டாரு? சுபாவத்தை வச்சுட்டாரு. அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படி நம்மள என்ன செஞ்சிருக்காரு? தேவ அன்பை நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஆனா இந்த சுபாவமே மனுஷனுக்குள்ள என்ன செய்யறது இல்ல, இருக்கிறதே இல்ல. சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். இது ரொம்ப டேஞ்சர். நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அது பலனை அழுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை நீ என்ன செய்ய? அப்ப நீங்க இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு தேவைப்படாது. நான் அப்படி பட்டவனா இருக்கணும்னு பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த லிஸ்ட்ல நம்மளை சுத்தி எல்லாருக்கும் என்னென்ன இருக்குது? தப்பிக்கிறா இல்லையா, பணப்பிரிவா இருக்கா இல்ல. நான் என்ன செய்யணும்? இந்த சொன்ன லிஸ்ட்ல நான் எதிரியாலும் சிக்கிக்கிறோம்னு என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பாருங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுனா, இந்த மாதிரி சுபாவம் எனக்குள்ள இருந்தா இம்மிடியேட்டா அந்த சுபாவத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? இந்த சுபாவத்தை நான் மாத்தணும். எந்த சுபாவத்தை? இப்படிப்பட்ட வீம்பு, பெருமை, இருமாப்பு, அகந்த, துரோகி, நல்லவங்களை பகைக்கிற, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாது, இப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள்ள இருந்ததுன்னா இந்த சுபாவத்தை இந்த நாள் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யணும்? கிளம்பி ஓடுவதாக. எனக்குள்ள தேவையில்லாத எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது. என்னுடைய பார்வை, என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய காரியங்கள், என்னுடைய நோக்கம் பூரா தேவன் பிரியப்படுகிற காரியம். தேவ பிரியரா. தேவரை எப்படி சந்தோஷம் முடியும்? ஆண்டவர் எப்படி நான் சந்தோஷப்படுத்த முடியும்? சுகபோக பிரியர் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பெச்சிரி போட்டு என்ன செய்யலாம்? ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நேரத்தை கொடுக்குறாரு தெரியுமா? நீங்க தனியா நடந்து ஜெபம் பண்ணி பாருங்க, எவ்வளவு மகிமையா இருக்கு. ஆண்டவரோட பேசி பாருங்க. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக அதை என்ன செய்யலாம்? என்னைய பலவானாய் மாற்றுமை. ஆண்டவரோட செலவு செய்யற ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை என்ன செய்வது? பலவானாய் மாற்று. இப்ப இந்த மாதிரி காரியங்களை பார்க்கிற நமக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிங்க. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் நமக்கு நிறைய ரூல்ஸ் கொடுத்திருக்கிறார். என்னென்ன ரூல்ஸ் சொல்லிருக்காருன்னா, நீ பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்ய? இந்துவா, முஸ்லிமா, புத்தனா, யாரு என்ன எதுவும் சொல்லாத. நீ உனக்கு நான் கொடுத்த வேலை தெரியுமா? நீ போய் சுவிசேஷத்தை அறிவி. சுவிசேஷம் என்ன தெரியுமா? இந்த பூமிக்கு ஒரு கடவுள் ஒருத்தர் வந்தார், மனுஷனா பிறந்தார். அவர் பாடுள்ள மனுஷனா இந்த பூமியில வந்து சிலுவையில மரித்தார். பின்பு அவர் உயிரோடு எழுந்து வந்து இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவருக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். முன்பு நான் ஆண்டவர் அறியாத பொழுது பாவ வாழ்க்கையில் இருந்தேன். இன்றைக்கு அவரை அறிந்து கொண்ட பொழுது அவருக்கு நீதிமானாக்கப்பட்டு ஒரு பரிசுத்தவான அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அவர் தேவன் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அதனால நீங்களும் அவரை ஏற்றுக்கொண்டு குடும்பமா என்ன செய்யுங்க?
சாட்சியா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு பூமியில பிறக்க வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு 28வது வசனத்துல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். ஆண்டவர் நமக்கு கமாண்ட் சொல்ற. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் என்ன தெரியுமா கமாண்ட்? ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் கட்டளை இருக்காரு, நிச்சயமா இதை நீ செய்துதான் தீரணும். நான் செய்ய முடியாது, என்னால முடியாது, நான் போய் சொன்னா நடப்பாங்க. கிடையவே கிடையாது. நீ போய் சொல்லு, ஆண்டவர் வாசல் நடப்பாரு. நீ போய் எது சொன்னாலும் நான் நடக்கும். காய்ச்சல் இருந்தாங்கன்னா போய் கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, இயேசு விசுவாசி உடனே காய்ச்சல் என்ன இருக்கு. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் ஒண்ணுமில்லைன்னு சொல்றது நடக்குது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போனீங்கன்னா அங்க சமாதானம் வருது. ஏன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டது மாத்திரமல்ல, அதுக்கு கீழே வசனத்தை வாசிக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட கடைசி இருக்கிறேன். காலம் வந்தாலும் சரி, கொடிய காலம் வந்தாலும் சரி, உனக்குள்ள மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுன்னா உலகத்தின் முடிவு பரியந்தம், அதாவது சதா காலம் நான் உங்களுடனே கூட. எப்ப நீ கடைசி காலம் வந்துருச்சு, நைட் 10 மணிக்கு காரை தோண்டிட்டு வந்துட்டான், ஐயோ அவன் என்ன பண்ணுவான், ஏது செய்வான், எனக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் எப்படி சமாளிப்பேன், நாளைக்கு தினத்துல எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, ஐயோ என் பிள்ளைங்க சரியா இல்லையே, ஐயோ நான் எனக்கு என்ன சொத்து சேர்த்து எதை குறிச்சு என்ன செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு என்னை அழைத்தவர் ஒருவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். 1000 தலைமுறைக்கு அவருடைய நாமம் உண்மையில்லை, 1000 தலைமுறைக்கு. அப்ப ஆண்டவர்களுக்கு கட்டளையிட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீ செய்யுங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு கம்பேர் பண்ணுவேன், தப்பா பேசலாம், நான் சொல்லுவேன் மாத்தி சொல்றா சொல்லி தயவு செய்து என்ன செய்ய சொல்ல வச்சு பார்த்தா அது அப்படி நடந்துடும். ஆண்டவர் அது நிறைய இடத்துல அப்படி மகிமைப்பட்டிருக்கிறார். சொல்லிடுமா ஒன்னும் இல்லை இல்லைன்னு சொல்லு, இல்லை அது நிச்சயமா அது பாத்தீங்கன்னா முடிவு என்ன வரும் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு அப்படிதான் கொஞ்ச நேரத்துல உயிர் போயிருந்தாங்க டாக்டர், நீ யாரையா சொல்றதுக்கு மனசுல நினைச்சிட்டாங்க. இறந்து சொல்றேன்ப்பா, நான் டாக்டருக்கு மேல பெரிய டாக்டர் எனக்கு தெரியாது, இயேசுவின் நாமத்தினால எங்க அம்மா நார்மலா இருப்பாங்க. 2 வருஷம் ஆச்சு டாக்டர் கொடுத்த டைமும் 3 நாள் 2 நாள் 48 மணி நேரம் வச்சு, நீ யாரையா சொல்றதுக்கு நான் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். இது அம்மா மேல பாசமா, அம்மா மேல பாசமா நடந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டாரு, கவலைப்படாது. அதெல்லாம் என்ன தெரியுமா செஞ்சிருப்பா, பெரிய ஆசிரியர் தூக்கி போலாம், நல்லா காசு ஒரு 2 லட்சம் என்ன சார் இல்ல என்ன செய்ய முடியும், யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கேட்டா கொடுக்கறதுக்கு அவர் எப்ப வேணாலும் இறங்கி வரலாம் இருக்கிறாரு. என்ன கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவ, ஆபத்துல நானாவது உன்னோட கூட இருக்க நீ தப்பு விட்டுனே, ஏன் அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட இருக்கிறார், நான் எங்க அழைச்சிட்டு வரணும்? எப்ப பார்த்தாலும் என்ன செய்யுமா சொல்லுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சொல்லுங்க, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஜோசப்புக்கு தான் சொல்லணும், சொல்லு ஜோசப், நான் எதுக்குமே கவலைப்படுறேன், இது வரைக்கும் நான் கவலைப்பட்டது, இனிமேல் நான் என்ன செய்ய போறது இல்ல, விட்டு கொடுங்க. பாருங்க ஆண்டவர் கை கொள்ளும்படி சொல்ல காரியத்தை அவர்களுக்கு நான் என்ன சொல்லணும், கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசிக்கவும். இதோ நீ கடைசி காலம் இருந்தாலும் சரி, அந்த கடைசி காலம் கொடிய காலமா இருந்தாலும் சரி, பகலில் வெயிலாகி இரவில் நிலவாகி ஒன்றும் என்ன செய்யல. ஏன்னா வசனம் சொல்லுது, உலகத்தின் முடிவு உயர்த்தணும், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதான் அவர்தான் அவர் யாரு? இவர் மாத்திரம் இருந்தா அவங்களுக்கு விருப்பே கிடையாது. எனக்கு என்ன தைரியம் தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சேன், ஆண்டவரே ஏதாவது ஒரு இதுன்னா கால் நமக்கு இப்படி இருக்குன்னு எப்படி அந்த பெல்ட் அடிக்க முடியுமா, ஓட முடியுமா, பிடிக்க முடியுமா, எனக்கு யோசனை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தோட மத்தத்தோட உனக்கு என்ன இல்ல, அடிச்சாதான் 2 அடி பேசாம உட்கார நான் பாத்துக்கிறேன். ஆண்டவர் பேசாம மேல ஒருவன் என்ன செய்யறது இல்ல. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் எனக்கு, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை நீ துரத்த வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்குள்ளே ஒரு பீதி கிளப்பி விட்டுறாரு, நீ வந்து வராம நினைச்சிடுறான் பெரிய பையன் பண்ண வைக்கிறது நடந்துச்சு. எங்களுக்கு கூட புரோட்டா கிடைக்கல, ஆண்டவர் உனக்கு புரோட்டா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு. இதை போட்டது அடிக்கிறாங்க. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், நம்மளை மூடி நம்ம சிப்பிப்போம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நடத்தி அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது குறித்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று அவர்
நல்லவர். அவர் கிருபை இன்று என்னோடு பேசினாரே அவர் நல்லவர். அவர் கிருபை இன்றைக்கு என்னை சமாதானத்தோடு அனுப்புகிறாரே நல்லவர். அவர் கிருபை தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் அறிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மனரமியமான மகிழ்ச்சியான மாலை பொழுதுக்காய் நன்றி. ஆயத்த ஆராதனைக்காக, சுத்திகரிப்பு ஆராதனைக்காக உடைய சமூகத்தில் வருகிற வார்த்தை கேட்ட விடுதலையாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில நீ துதிக்கப்படத்தக்கவர், போற்றுவதற்குரியவர், மகிமைக்குரியவர். எங்களை தாழ்த்துகிற வார்த்தையோடு எங்களுடைய இடைப்பட்டு எங்களை உற்சாகப்படுத்தினீர், எங்களை பலப்படுத்தினீர். இன்னமும் உடைய வார்த்தை கேட்க வாஞ்சியோடு அப்பொழுதும் இரவு வேளையிலையும் உண்மையே நாங்கள் தியானம் செய்யும், உண்மையே நாங்கள் துதிக்க திரும்ப செய்யும். விசேஷமா அம்மாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றைய தினத்துல அவங்களுக்கு இருதயத்தில சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் கர்த்தர் நீ கூட இருந்து பாதுகாத்தேன். கண்மணியை போல நீ கூட இருந்து பாதுகாத்தேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை எல்லவோ தொடுகிறான் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். உலகத்தின் முடிவுகள் இந்த சகல நாட்களில் எங்களோடு கூட இருக்கிற நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இதற்காக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆபத்து நேரத்தில் உடைய கூடார மறைவிடத்தை வைத்ததே எங்களை பாதுகாத்தீர்கள். நீ தேவன் என்பதற்கு நாங்கள் இன்றைக்கு சாட்சி. நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுத்துவதா இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் வல்ல பிதாவே. ஆமென்.